ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் அவங்களோட பார்ட் 10 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வர செம்ம சைடாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம லைட்னிங் ராட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதிரி எல்லாருக்குமே வந்து தெரியுது. அந்த விண்டி மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு கீழே வந்து கிடக்குது. யாராலையுமே இதை தடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இதோட காம்பேட்டபிலிட்டி ரொம்பவுமே ஸ்கேரியாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டென்ஸான கில்லின் டென்ஷனா இது வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த லைட்னிங் ராட்டுக்கு வந்து அந்த வின் டீமன் பீஸ்ட் வந்து கொல்லணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜட்ஜஸில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வின் கார்டு பேர்டு இருக்கு இல்லையா, ரொம்பவுமே ஃபாஸ்ட்டான ஒரு பேர்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிக்கிறாரு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனோட பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ரொம்பவுமே கிரேஸியாக இருக்கானுங்க. தப்பி தவறி அதை வந்து இன்னும் தொலைச்சிச்சுன்னா ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பானுங்க. அதனால இந்த மாதிரி டேலண்டட் பீப்புள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மாறக்கூடாதுன்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு விட்றாரு. ஆனால் அவர் அமுச்சு விட்டு அந்த வின் பேர்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வின் பேர்டு, அதையே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூர் பண்ணி விட்டது நம்ம லைட்னிங் ரேட்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அந்தளவு பயங்கரமாக வந்து வீணாக போயிட்டுருக்கு. அவருமே வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, எந்த வந்து ஆக்சுவலாக இது ரேங்க் 7ஓட பெட்டு இது. இதோட ஸ்பீடை வந்து எப்படி ஒரு நார்மல் லைட்னிங் ராட் வந்து இது பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அதை வந்து யூஸ் பண்ணுது தண்டர் ஷாக் ஸ்கில். இது வந்து அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு தண்டர் ஷாக்கை வந்து யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலே வந்து மின்னல்கள் வந்து அடிக்கும். ஈவன் ராக் பெட்டு இருக்கு இல்லையா, அதனால கூட ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன லைட்டிங் ராட்குள்ளே இந்த அளவுக்கு இதுவான்ற மாதிரி அங்கே இருக்க எல்லா ஜட்ஜஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இல்லையா அவங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின் கார்ட் பேர்ட் நீ வந்து காம் டவுன் ஆகணுன்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பஃப் போட்டு பார்க்குறாரு. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர கோவத்தில் இருக்குது. அதை வந்து சீனி பார்த்துருச்சு இல்லையா. அதனால் இதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கு. அவர் வந்துட்டு வேணாம் ஃபைட் வேணாம் திருப்பி வான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. ஆனால் இது வந்து வேலைக்கு ஆகலை. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லைட்னிங் ராட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. டக்குன்னு வந்து அது நார்மலாக மாறிடுது. அதோட புது ஸ்கில்லை பார்த்துட்டு ஓனருமே அதாவது யானிங்குமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த மேட்ச் வந்து யானிங் வந்து ஜெயிச்சிட்டாங்க, கங்கராட்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கான். எதுக்குன்னா இந்த மாதிரி பெட் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு என்னென்ன தேவை, அவங்க எப்படி வந்து பெட்டை வந்து கேர் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட கடைக்கு வெளில ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா வருது. யார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வந்திருப்பான் இல்லையா, அவன் தான். அவன் வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா பார்க்குறான். புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு போலே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுமே ஓ நீயா, உன்னோட கையெல்லாம் கரெக்டாக இருக்கா இப்போது அப்படின்னு கேட்கும்போது, பாஸ் நீங்கள் வந்துட்டு என்னை வந்து தப்பாக குறைச்சி மதிப்பிடாதீங்க. அப்பர் சிட்டி ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பேசுகிறான். நானும் என்ன நினச்சேன்னா இவனை அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டு அவன் போய் ஹாஸ்பிட்டலில் தள்ள போகிறாமல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் நினச்சேன். அப்போ தான் வந்து பார்த்தா அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்ககிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு என்கிட்ட இப்போ காசு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்போ நீ பணக்காரன் ஆகிட்டேன்னு என்கிட்ட சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு அவனுமே வந்து சொல்கிறான், ஈவன் உங்களோட பாடியில் இருக்க எல்லா எலும்புமே அது உடஞ்சி போச்சுனாலும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு காசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வேணா இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்சிவான ஃபுட்ஸ்லாம் இருக்குது, வேணால் பார்த்துக்கோ, நான் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோட வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 100 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்தளவுக்கு அதிகமாகன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். உனக்கு வேணா சொல்லு, இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கல்டிவேஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஓ அப்படியா, நீங்கள் வந்து இன்னுமே என்னோட பயங்கர ஸ்ட்ராங்கராக தான் இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரே ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படுது. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து கேட்குறான். எக்ஸ்ப்ளோரேஷனாக என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் நிறைய விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ப்ளூ ஸ்டாருன்ற ஒரு பிளானட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு பிளானட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதில் நிறைய ஸ்டெல்லார் ரிஃப்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பிளாக் ஹோல் எல்லாம் கேலக்ஸியோட ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபங்க்ஷன் கிடையாது, ஸ்ட்ரக்சர். அதில் ஒரு சில ஸ்டார்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ்லாம் ரொம்பவுமே ரிச்சாக இருப்பாங்க. அப்புறம் நிறைய பீஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூடுமே அதிகமாக இருந்துச்சு. அந்த ஸ்டெல்லார் ரிஃப்ட்லாம் இருந்ததுனால ரொம்பவே ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேருந்து மற்ற ஸ்டார்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ரிசோர்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. இப்படி கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பவர்ஃபுல் நேஷனே வந்து பில்ட் பண்ணாங்க. ஆனால்
ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ப்ராஸ்பெரிட்டி வந்து ஒரு கொஞ்சம் செஞ்சுரிஸ்க்கு மட்டும் தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபைட்டு அந்த குவாலிட்டிக்காக ஃபைட் பண்ணது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ஒரு சிவில் வார்க்குள்ளே வந்து போயிட்டாங்க. ஸோ ஹியூமன்ஸோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அதாவது பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைக் வேஸ்ட்டான நிலமாயிருச்சு, ட்ரையான நிலமாயிருச்சுன்ற மாதிரி அது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு சில ஸ்டேபிள் ஏரியாஸ்க்கு மட்டும் தான் வந்து பீப்புள்ஸ் வந்து மூவ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து சர்வே பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நிறைய ப்ரீஷியஸான ஸ்டெல்லார் ரிஃப்ட்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த லாங்ஜியாங் பே சிட்டின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டெல்லார் ரிஃப்ட் வந்து எமர்ஜ் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து போகிறதுக்காக இருக்கோம். என்னோடய டீம், அதாவது பிளாக் உல்ஃப் வாரியர்ஸுன்றது தான் என்னோட டீமு. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஒரு பிளட் ஃப்ளேம்டு டைல் ஃபாக்ஸ் இருக்குது, அதையுமே நாங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டோம், அதாவது தொலைச்சிட்டோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கான குவெஸ்ட் ரிவார்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பாடி ஃபோர்ஜிங் ஸ்கிரிப்சருன்ற மாதிரி அந்த என்ன இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறான். ஏன்னா அந்த சாவோ ஸ்டார் மேப் இருக்கு இல்லையா, அதிலே வந்துட்டு அவனுக்கு கல்டிவேஷன் வந்து கிடச்சிச்சு. அதுவே ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் போல், அப்போ நான் கண்டிப்பாக இதில் இறங்கி ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போடுறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங்ஜியாங் சிட்டியோட நார்த் கேட் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து போகிறான். ஸோ ஒரு காருமே வருதுன்ற மாதிரி அங்கே வந்து எல்லாருக்குமே அலர்ட் பண்ணுறாங்க. கேப்டன் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஓ இவர் தான் அந்த மென்ஷன் பண்ண எக்ஸ்பர்ட்டா, ஸோ உங்களோட பேர் வந்து தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அவங்க தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோடய பேர் சூப்பிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவனோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டால் 18ன்னு சொன்னோடனே 18ன்ற இது கேட்டோடனே இவங்களாம் ஷாக் ஆகிடானுங்க. ஏன்னா ஒரு பெட் வாரியராக கிராஜுவேட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே யங்கான ஒரு விஷயம். எந்த அகாடமி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நானே தான் கற்றுக்கிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த ப்ளூ கலர் முடி வச்சிருக்காரு இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, சூப்பிங் இந்த ஸ்டெல்லார் ரிஃப்ட் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ நீ வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணுன்னா உனக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணணுன்னு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. ஸோ நான் வந்துட்டு அந்த பிளட் ஃப்ளேம் டைல்டு ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வைஸ் கேப்டன் வந்துட்டு உன்னை கூட வயசில் அதிகமாக இருக்கவரை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஸோ உன்னை கொஞ்சம் கூட பீப்புள்ஸ் கூட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த கேப்டனுமே வந்துட்டு தம்பி ஃபேன் யூசிங் தான் வந்து கூப்பிட்டு வந்தான், ஸோ அதனால் அவனோட மேனஸை நீ பார்த்து இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என் தலைவர் ஸ்மால் ஸ்கெலட்டன் வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணுறான். ஸோ பார்த்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா வரான். ஸோ பேபி ஸ்கெலட்டன்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் பேருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இவன் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 7-8 நாளாக அது கல்டிவேஷன் கிரவுண்டில் வந்து விட்டேன், அவன் இன்னுமே வந்துட்டு அந்த ஸ்டோனை வந்து காலி பண்ணலையா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, வந்துட்டு இந்த பெட் தான் இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போதைக்கு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ சூப்பிங் உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில, என்னோடய கேப்டனை வந்து கேப்டனும் சரி வைஸ் கேப்டனும் சரி ரொம்பவுமே கோவப்படுத்திடாத. ஸோ நான் வந்து மிஸ்டேக் எதாவது பண்ணியிருந்தேன்னா நான் காலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நீ வந்து கஷ்டப்படாதப்பா, நான் வந்துட்டு உங்களை எதுவும் ஃபீல்லாம் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண வைக்கிறான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஒரு ஸ்கில்லாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ஸ்மால் ஸ்கெலட்டன். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கேன்ற மாதிரி அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஸோ பாய் கைஸ்.